தேசத்தை மீட்டெடுக்க முடியும் என்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே தான் இந்த தேசத்திற்காக நாட்டின் விடுதலைக்காக இன்னும் நீண்ட மகத்தான மாமனிதனுடைய வாரிசுதான் நீங்கள் வருகை தந்தமைக்கு நெஞ்சார பாராட்டி உங்களுக்கு எங்களுடைய அமைப்பின் சார்பில் மரியாதை செய்யப்பட்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்கு எங்களுடைய ஜோதியன் கண்ணன் அவர்கள் தலைமை தாங்கும்படியும் முன்னிலை வை சென்றிருப்பதால் முதற்கட்டமாக பரமக்குடியை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் மார்க்சிஸ்ட் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் போஸ் தாமோதரன் அவர்கள். வந்தே மாதரம், வந்தே மாதரம். பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம், பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம். பொன்னுப்பிள்ளையின் புகழ் ஓங்குக, பொன்னுப்பிள்ளையின் புகழ் ஓங்குக. 100 ஆண்டு காலம் பொன்னுப்பிள்ளையின் புகழ் ஓங்குக, தியாகசீலர் பொன்னுப்பிள்ளையின் புகழ் ஓங்குக, தியாகசீலர் பொன்னுப்பிள்ளையின் புகழ் ஓங்குக. 100 ஆண்டு காலம் தியாகசீலர் பொன்னுப்பிள்ளையின் புகழ் ஓங்குக. அண்ணன் பொன் கிருஷ்ணமூர்த்தி வாழ்க, அண்ணன் பொன் கிருஷ்ணமூர்த்தி வாழ்க, ஏஐசிசி பொன் கிருஷ்ணமூர்த்தி வாழ்க, கௌரவ ஆலோசகர் பொன் கிருஷ்ணமூர்த்தி வாழ்க, கௌரவ ஆலோசகர் பொன் கிருஷ்ணமூர்த்தி வாழ்க, நம்முடைய சங்கத்துடைய கௌரவ ஆலோசகர் பொன் கிருஷ்ணமூர்த்தி வாழ்க. அடுத்தபடியாக நம்முடைய பேத்தி சந்தமொழி அவர்கள். சங்கத்தின் சார்பாக நம்முடைய சங்கத்தினுடைய கௌரவ ஆலோசகர் எங்கள் நெஞ்சமே அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் அவர்கள் சால்வை நிகழ்த்தி கௌரவப்படுத்துவார்கள். சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுதாரர்களின் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திரளான பேர் இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழகத்திலே தியாகிகளின் வாரிசுகளின் போராட்டம் என்பது ஒரு பெரும் போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். காரணம், உத்தரகாண்ட், பஞ்சாப் போன்ற மாநிலங்களிலே, இன்னும் சில மாநிலங்களிலே இந்த சுதந்திர போராட்ட வாரிசுகளுக்கெல்லாம் சலுகைகள் அளிக்கப்படுகிறது. ஆனால் தமிழகத்திலே அந்த சலுகை இல்லை என்ற ஒரு வருத்தம் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகம்